பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 8, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த வார்த்தை பாருங்க, ஆவியின்படி நடக்கிற. ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டாகட்டும். வசனம் 4ஆம் வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். அந்த வார்த்தை பாருங்க, ஆவியின்படி நடக்கிற. 5ஆம் வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்படி இந்த வேத பகுதியில் ஆவியானவரை குறித்து, ஆவியானவரின் அபிஷேகத்தை குறித்து, ஆவியானவரின் நடத்துதலை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ரோம நிருபத்தில் அந்த ரோம் பட்டணத்திற்கு அபிஷேகம் என்றால் என்ன, பரிசுத்தாவி என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன, நீதிகரிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி யூதருடைய மனக்கண்கள் திறக்கவும் புறஜாதியுடைய மனக்கண்கள் திறக்கும்படிக்காகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பகுதி சொல்லுகிற, நாம் மாம்சத்தின்படி நடக்க அழைக்கப்படவில்லை. We are called to live the spirit of God. We need spirit of God. நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. அதில் இயேசு கிறிஸ்துவை கூட ஒப்பிட்டு பேசுறார் பாருங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. தேவனுடைய ஆவி நம்மே இருக்க வேண்டும் என்று பாரத்தோடு சொல்லுகிறார். We need spirit of God. We need a special spirit. We need extraordinary spirit. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. We need supernatural spirit in us. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் நமக்கு தேவை. We need the guidance of Holy Spirit. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தும் போகும்போது வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தினார். பகலில் மேகசமம், ராவில் அக்னி சமம். இதை குறித்து பார்க்கும்போது அது பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு ஒப்பனையாய் பேசப்படுகிறது. They had the guidance of Holy Spirit. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்புறம் பாருங்க 11ஆம் வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்க தம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த அதிகாரத்தில் அதிகமாக ஆவியானவர் குறித்து எழுதுகிறார். 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அதில் ஆவியானவர். 27ஆம் வசனம் பாருங்க, ஆவியான தேவனுடைய சித்தத்தின்படி ஆவியானவர். 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாம் நம்முடைய ஆவியோடுமே கூட சாட்சி கொடுக்கிறார். 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவங்க தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆண்டவர் நாமத்து மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடைய நல்ல. கிறிஸ்துவின் ஆவி என்ன? இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர். எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் பரிசுத்த ஆவி இருந்த ஒரு 5 காரியத்தை எங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஆவி என்று சொல்லப்படும் போது சிலர் அது இது என்பார்கள். நோ, வேதத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவன். அனனியா சப்பீரா போய் சொன்னாங்க, சுருண்டு விழுந்து மரித்தார்கள். அவன் போய் சொல்றாங்க ஊழியக்காரங்க, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய், ஆவியானவர்கிட்ட போய் சொன்னாய், பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னாய். அதை குறித்து சொல்றாங்க, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. தேவன் ஆவியா இருக்கிறவரை தொழுது கொள்கிறவங்க ஆவியோட உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஆவியா இருக்கிற தேவன். அதை வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக. அப்படின்னா அது ஒரு ஆழ்தன்மை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆழ்தன்மை உடையவர். He has his personality. அவர் கொடுக்கிற அபிஷேகம் தான் ஆவி. அது கிறிஸ்துவின் ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவன். அப்போ இந்த திரித்துவ தேவனை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும்
அது குழப்பம் அல்ல. நாம் விசுவாசிக்கணும் தேவன் திரித்துவ தேவன் என்பது. ஆனால் மிக முக்கியமாய் பரிசுத்தாவின் விசுவாசிக்கலாம். அது மட்டும் போதாது, பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. அது அப்போஸ்தலர் நாட்கள்ல பரிசுத்தாவின் ஆறுதலோடு சபை நடந்து பெறுகின. அப்போஸ்தலர் 9:31 பார்க்கிறோம், பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெறுகினது சபை. பரிசுத்தாவின் நடத்துதல் நமக்கு தேவை, பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை, பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தேவை. அதுல ஒருத்தரை குறித்து இன்னைக்கு தியானிப்போம். எவர்கள் பரிசுத்தாவில் நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ என்று இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அதுல ஒரு நபரை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றில கன்னிகை கர்ப்பவதியாகிறாங்க. எப்படி? வசனம் தெளிவாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 35ஆம் வசனம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 34ஆம் வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால். 35ஆம் வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Spirit of God will descend on you. உன்மேல பரிசுத்த ஆவி வரும். உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பரிசுத்த ஆவியினால கற்பம் தரிக்கப்பட்டவள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, இயேசு கிறிஸ்து வளரும் போதும் ஆவியிலே பலன் கொண்டார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாடு. ஒரு புருஷன் சித்தத்தில் ஆண்டவர் இயேசு பிறக்கவில்லை, பரிசுத்த ஆவி மூலமாய் கற்பம் தரிக்கப்பட்டு பிறந்தார். ஒரு 5 காரியத்தோடு கூட பேசுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்போது, ஏன் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார்? நீதியை நிறைவேற்ற வேண்டும். நமக்கு முன்பதாக அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போனார். பிதா குமார பரிசுத்த நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று இயேசு சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நமக்கு முன்னடையாளமாய் ஒரு அடிச்சுவடு அவர் வச்சுட்டு போனார். We have to follow all the steps which he kept for. அவர் நமக்காக வைத்த எல்லாவற்றையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Gospel according to Matthew chapter 3 verse 16. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது திரித்துவம் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாகி தேவன் வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சக்தியால் நிறைந்தவரை நமக்கு வெளிப்பட்டார் தான் இயேசு கிறிஸ்து. வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்குகிறார். இதுல பரிசுத்த ஆவி என்று போடப்பட்டிருக்கிறது, புறா அல்ல, புறாவை போல, as like dove. அப்போ பிதாவாகிய தேவன் பேசுகிறார் வானத்திலிருந்து, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவன் மேல் பிரியமா இருக்கிறேன். திரித்துவம் வெளிப்பட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 17ஆம் வசனமும் மத்தேயு 3:17, அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவனுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. 22ஆம் வசனம் லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர், பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தேவன் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, என்னுடைய நேசகுமாரன் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்ப ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நிரப்பினார். இயேசு உற்பத்தியாகும் போதும் பரிசுத்த ஆவியினால், இயேசு வளரும் போதும் ஆவியின் பலத்தினால் அவர் வளர்ந்தார். இயேசு ஞானஸ்நானம் பெறும்போதும் பரிசுத்த ஆவியின் வந்து அவர் மேல் நிழலிட்டார். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசிக்கலாம், அவர் தேவன் தானே, எதுக்கு அவருக்கு அபிஷேகம் தேவை? எஸ், to overcome all the circumstances. நாம் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்வதற்கு, பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு ஆவியின் பலன் தேவை.
மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்கிறோம், we need the spirit of God, we need the anointing of Holy Spirit. நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். எஸ், இந்த வார்த்தை கேட்கும் போதே ஒவ்வொருவரின் கர்த்தர் ஆவியினால் நிரப்புவாராக. ஆவிக்குள் ஆக்கப்படுதல் என்றால் வேறு, அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது வேறு. ஆவியானவர் நமக்குள் வருவது அபிஷேகம், நாம் ஆவியானவருக்குள் போவது ஆவிக்குள் ஆக்கப்படுதல். பலர் ஆவிக்குள் ஆக்கப்பட்டாங்க, மயங்கி கிடந்த மாதிரி இருப்பாங்க, தரிசனத்தை காண்பாங்க. யோவான் பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்டார், அங்கே ஆவிக்குள்ளாக்கி போய் தேவன் கொடுக்கிற காரியத்தெல்லாம் கண்டார். ஆவிக்குள் ஆக்கப்படுதல் என்பது வேறு, அது உன்னதமான ஒரு அனுபவம். கர்த்தருடைய ஆவியானவர் கூட அசைவாடும் போது நமக்குள்ள அது கிடைப்பது. ஆனால் இது என்ன தெரியுமா? ஆவியானவர் நம்மை நிரப்புவது அபிஷேகம். யோவான் 1 அதிகாரம் 32 வசனம் 33 வசனம். யோவான் 1:32, 33. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அன்றைக்கு பார்க்கிறார் யோவான் ஸ்நானகன், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வடிவம் கொண்டு அவர் மேல் இறங்கினதை கண்டார். நம்ம மேல பரிசுத்த இறங்குவதை ஜனங்கள் பார்க்கட்டும், நாம் பரிசுத்த ஆவியானவர் நிறைவினால் நிறைக்கப்பட வேண்டும். அப்புறம் சொல்றார் 33 வசனம், நானும் இவரை அறிந்திருக்கிறேன், ஆனாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினார். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதனை காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்புறம் பாருங்க, நான் இவரை அறிந்திருக்கிறேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி பாருங்க, ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல இறங்கி அப்புறம் சொல்றாரு, அக்னினால ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு, ஆவினால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து மேல பரிசுத்த ஆவி வந்து இறங்குகிறார். ஞானஸ்நானம் தேவனுடைய நீதி நிறைவேற்றுவது, அவரோடு கூட மரிப்பது, அவரோடு கூட அடக்கப்படுவதற்கு சமம், அவரோடு உயிர்த்தெழுவதற்கு சமம் ஞானஸ்நானம். அவருடைய சாயலில் நாம் இணைக்கப்படுவது ஞானஸ்நானம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா கூட தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனம். Isaiah chapter 11 verse 2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருப்பார் என்று பல வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் அவர் மேல் வெளிப்பட போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். இரண்டாவதாக, சோதனையின் போது இயேசு கிறிஸ்து சோதிக்கிறார் பிசாசினால். 40 நாள் அவர் புசியாமலும் குடியாமலும் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்தார். அங்க எப்படி போகிறார் பாருங்க. மார்க் 1 அதிகாரம் 12 வசனம், உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். ஆவியானவர் யார் தெரியுமா? அவர் ஏவுகிறவர். இயேசு கிறிஸ்துவை ஏவுகிறார். Go to wilderness, go to desert, to sit in the presence of God, to take fast. ஆவியானவர் ஏவுகிறார் வனாந்தரத்துக்கு போகும்படி. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 4 அதிகாரம் 1 வசனம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், Jesus Christ filled with the presence of God and anointing of Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் உபவாசம். அதில் பாருங்க எப்படி சோதனை ஜெயிக்க முடியும். பிசாசு வாரம் இயேசு என்னை ஊழியத்தை ஆரம்பிக்கல, தனித்திருந்து உபவாசம் பண்ண போனார், உணவை வெறுத்து. இயேசு இன்னும் அற்புதம் பண்ண ஆரம்பிக்கல, அவருடைய ஊழியத்துக்கு அடிஸ்தலம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். முதலாவது போய் தேவ சமூகத்தில் தனித்திருந்தார். ஜெபம். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஜெபம், வேதம். ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி, ஒரு கம்பி ஜெபமும், ஒரு கம்பி வேத வாசிப்பு. அதில் இணைக்கப்பட்டிருக்கிற குறுக்கு கம்பிகள் எல்லாம் பரிசுத்த ஆவி நடத்துதல். ஒரு மனிதனுக்கு ஜெபம் தேவை, வேத வாசிப்பு தேவை, பரிசுத்த ஆவி நடத்துதல் தேவை. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து தேவ ஆவி நடத்துதனால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசை ஜெயித்தார். அங்கே இயேசு ஜெபித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று என்றும் எழுதியிருக்கிறது என்று அன்றைக்கு அவர் ஜெயித்தார். நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. எதற்கு? சோதனையை ஜெயிக்க.
ஆண்டவர் நல்ல, நாம் எல்லாம் மனிதர்கள் தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால எல்லாம் ஆகும். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்குது என்று அறியும்படிக்கு விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றுக்கொள்ளும். நம்ம எல்லாம் மண்பாண்டம். விலையேறப்பெற்ற பொக்கிஷம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை. வனாந்தரத்தில் ஏன் எனக்கு வனாந்தரம்? ஆவியானவர் ஏன் வனாந்தரத்துக்கு கொண்டு போறார்? ஆவியானவர் அன்றைக்கு எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு கொண்டு போனார். ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 நாள் 40 வருஷம் நடக்க பண்ணினார். ஆனால் பகல்ல மேகசம், ராவில் அக்னிசமம், பரிசுத்தாவினுடைய நடத்துதல் கூட இருந்தது. பரிசுத்தாவின் நடத்துதல் கூட இருக்கும்போது வனாந்தர வயல்வெளியாய் மாறும். ஆவி ஊற்றப்படுவது வரைக்கும் அது காடாக எண்ணப்படும். ஆவியன் ஊற்றப்படுகிறது வரைக்கும் வனாந்தரம் அப்படியே இருக்கும். கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட பின்பதாக வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், காடு செழிப்பாய் மாறும். இப்படி எல்லாம் ஆவியானவரை குறித்து பார்க்கிறோம். மாம்சமான யாவரும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், நான் போய் ஒரு தேற்றரவாளை உங்களுக்கு அனுப்புவேன் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலனடைவீர்கள். வனாந்தரத்தில் அன்றைக்கு பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவி நடத்தல் இருந்தது. மூன்றாவதாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவன் மேல் அமர பண்ணுவேன், அவன் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பான். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற நேசன், என் ஆவி அவன் மேல் அமர பண்ணுவேன், அவன் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பான். அதைத்தான் ஏசாயா 11:2 நாம் பார்த்தோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். மூன்றாவதாக, போதனையின் போது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ஏவினார். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பிரசங்கம் பண்ணினார். ஆவியானவர் நிறைவோடு கூட பிரசங்கம் பண்ணார். அநேக பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலரை குறித்து நாம் வேதத்தில் பார்க்க முடியும். சீசர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பிரசங்கம் பண்ணினார்கள். பேதுரு அன்றைக்கு அபிஷேகம் பெற்ற அன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பிரசங்கம் பண்ணினார். 3000 ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இயேசு சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். Spirit of God is on me. கர்த்தருடைய ஆவியானவர் upon me. அவர் என்மேல இருக்கிறார். தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். Why God anointed me to preach the poor people. தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணுவதற்காக, போதனை செய்வதற்காக பரிசுத்த ஆவி நிரப்பினார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக, இயேசு கிறிஸ்து மேல் எப்பொழுது பரிசுத்த ஆவி இருந்தார்? நாம் பார்க்கிறோம் லூக்கா 12:18. நான் தெரிந்து கொண்ட என் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற நேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டு அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, பிசாசை துரத்துகிறார். அங்க இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. பரிசேயர் வந்து இதை தூசித்து பேசுறாங்க. இவன் பெயல்செபூல் ஆவி உடையவன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மத்தேயு 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடரும் ஊமையுமாக ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமைமானவன் பேசும் காணப்படவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவன் தானா என்றார்கள். 24ஆம் வசனம், பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசிலை துரத்துகிறானே இல்லாமல் மற்றபடி அல்ல சொல்றாங்க. பிசாசின் தலைவனாகிய பெயல்செபூலின் ஆவியை உடையவன். இப்படி விரோதமா அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை குறித்து தவறா பேசுறாங்க. அபிஷேகம் நிறைந்து வார்த்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவினால் பிசாசை துரத்தினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 28ஆம் வசனம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசிலை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்தது சொல்றார். நான் பிசாசை துரத்துறது, பிசாசை துரத்தும் போது பரிசுத்த ஆவி இறந்தா. பரிசுத்த ஆவி நிறைவு எதற்கு தெரியுமா? பிசாசை மேற்கொள்வதற்கு, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு, வானமண்டலத்தில் பொல்லாத செயல்களை மேற்கொள்வதற்கு. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 31ஆம் வசனம் 32ஆம் வசனம், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாய் தூசணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை.
ஆவியான விரோதமாய் சொல்லப்படுகிற தூசணம் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லையாம். அடுத்த வசனம், எவனாகிலும் மனுஷகுமாருக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் அவனுக்கு பரிசுத்தம் விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. ஏன் சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில் நிறையப்பட்டிருக்கிறாருங்க. அதான் நாம் பார்த்தோம், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி கர்த்தரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு, பிசாசை துரத்தும்படிக்கு மேல் அபிஷேகம் இருக்குது என்று சொல்லி இயேசு சொல்றார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆவியை ஏன் இயேசு மேல் அனுப்பினார்னா, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், சிறைப்பட்டவங்களை விடுதலையாக்கணும், பிசாசு பிடிக்கப்பட்டவங்களை குணமாக்கணும். அதான் இயேசு சொல்றார் சீசர்களுக்கு, என் மேல அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்றார், என்ன குறித்து பேசினா கூட நான் மன்னிச்சிருவேன்ப்பா, மனுஷகுமார் விரோதமா பேச நான் மன்னிச்சிருவேன். ஆனா தவறா நீங்க பரிசுத்த ஆவியை விரோதமா பேசினீங்களா, மன்னிக்கப்படுவதில்லை. ஒருபோதும் ஊழியர்கள் பரிசுத்தால் நிறைந்து பேசுவாங்க, பரிசுத்தால் நிறைந்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்வாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு நாம் பேசப்படுகிற தூஷணங்கள், வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தாவின் விரோதமாய் நாம் தூஷித்து பேசுறோம். முத்திரையாய்ப்பட்ட பரிசுத்தாவினை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்தாவினை ஒருபோதும் நீங்க கலங்க பண்ணாதீங்க என்று வேதனையோடு சொல்றார் இயேசு. அது மன்னிக்கப்படுவது இல்லையப்பா. பரிசுத்தாவியானவர் பிசாசின் துரத்தல் போது இயேசு வெளிப்பட்டார். மிக முக்கியமாய் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தாவியானவர் இருந்தார். லூக்கா 4:14 We need Spirit of God in his personal life. தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த நிறைவு தேவை. ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுல இங்கிலீஷ்ல Blessed is a man who have poor in spirit. ஆவில் எளிமை என்று தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல ஆவில் ஏழை. ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்த நிறைவு தேவை. ஒரு ஏழை என்கிறவன், சரியான பிச்சைக்காரன், ஒவ்வொரு நாள் தேவைக்கு ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்து சாப்பிடுவோம். அதே போலத்தான் ஆவில் எளிமை. நான் பெற்றுவிட்டேன் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைவு தேவை. இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தவர் இருந்தார். லூக்கா 4:14 பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு போய் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிட்டு ஆண்டவருடைய நிறைவு நாள் நிறையப்பட்டிருந்தார். பரிசுத்தாவின் பலத்தினால் கலிலேயாவுக்கு போனார். கீர்த்தி எங்கும் பரவிட்டுங்க. பரிசுத்தாவின் நிறைவு நமக்குள் இருக்குமானால் நம்மை குறித்த ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தேவை. ஆவியானவரின் பலன் நமக்கு தேவை. மாமிசம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. நமக்குள்ள ஆவியானவர் தங்கியிருப்பாராக. வாஞ்சை உண்டாகட்டும், தாகம் பெருகட்டும். லூக்கா 10:21 அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நீர் ஞானிகளுக்கும் கல்விமானும் மறைத்து பாலகருக்கும் வெளிப்படுத்தினபடினாலுமே ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமா இருக்கிறது. பாருங்க, ஆவியிலே களி கூர்ந்து, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியிலே களி கூறுகிறா. Glad in spirit. ஆவியிலே களி கூறுங்க. யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல், நிறைவாய். அருமையான வசனம் இருக்கிறது. சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நமக்கு நிறைவான அபிஷேகம் தேவை. இதுவரைக்கும் காணாது அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் வாஞ்சுங்க. Lord, fill me, fill me, fill me, let my cup overflow, let my cup overflow. எனக்கு இன்னும் அது நிறைவாய் இடம் பொங்கி வழியட்டும் ஆண்டவரே. It is bubbling like anything. நிறைவாய் என்னுடைய கர்த்தருடைய ஆவியை மேல தங்கி இருக்கட்டும். பாருங்க, தேவன் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கை அபிஷேகம் இருந்தது. அப்போஸ்தலர் 10:38 Book of Acts 10:38 நசராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுட்டித்திருந்தார். நமக்கு இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஆவியின்படி நடத்தப்பட வேண்டும். ஆவியின்படி நடத்தப்பட்டால் தான் ஆவியின் சிந்தை உண்டாகும். ஆவியின்படி நடத்தப்பட்டால் தான் ஆவியின் பலன் உண்டாகும். ஆவியின்படி நடத்தப்பட்டால் தான் ஆவியின் வரங்கள் செயல்படும், ஆவியின் கனி செயல்படும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு அருமையான உதாரணத்தை பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டிருந்தார். இன்னைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை.
ஆவியின்படி நடத்தப்பட வேண்டும் என்று நாம் ரோமர்ல பார்த்தோம். அருமையான உதாரணம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது, கற்பம் தரிக்கும் போதும் அவருடைய கற்பம் பரிசுத்த ஆவியினால், வளரும் போதும் ஆவியில பலன் கொண்டார். ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர் நிரப்பினார். அவர் சோதிக்கப்பட்டு போகும்போது பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்கு இருந்தது. பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்கு இருந்தது. பிசாசை துரத்தும் போது பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்குள்ள இருந்தது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியில களி கூர்ந்தார். ஆவியின் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ ஆவியின் நிறைவு நமக்கு உண்டாகட்டும். ஆவியின் பலன் நமக்குள்ள உண்டாகட்டும். ஒருபோதும் ஆவியான குரதமாய் தூசண வார்த்தைகளையும், ஆவியான குரதமாய் தேவையில்லாத எதிர்த்து பேசுகிற வார்த்தைகளையும் பாவம் நம்ம செஞ்சு விட வேண்டாம். அனனியா சப்பீரா ஆவியின் குரதமா பேசினாங்க, அன்றைக்கே செத்து போனாங்க. ஆவியான வல்லமையின் உள்ள தேவன், பலத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன் கர்த்தர் நிரப்புவாராக. ஜெபிப்போமா? வாஞ்சியா கேளுங்க. தவணமுள்ள ஆத்மாவை நிரப்புகிறவர், வாஞ்சி உள்ள ஆத்மா நிரப்புகிறவர். என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது, நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல ஜீவ தண்ணீரை தருகிறவர். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொரு நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாபா ரியாந்தோனோ. Let your Holy Spirit be filled each and every one of us who are hearing this prayer, Lord. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. Let their cup overflow. Let their cup overflow. அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். இப்படி நல்ல ஆவி செம்மையான பாதைகள் நடத்துவீராக. பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் என்று சொல்லி அன்னைக்கு தாவீது கேட்டார், ஆண்டவர் உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி, பரிசுத்த ஆவி இவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவிலிருந்து அதே ஆவியானவர் ஆண்டவரே, தெளிவின் ஆவியான, உணர்வியலும் ஆவியானவர், கர்த்தர் பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர், ஆமென், ஹல்லேலூயா, ஆலோசனையாளரும் ஆவியானவர் இவர் மேல் தங்கியிருப்பாராக, தங்கியிருப்பாராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருடைய ஆவி நிரப்புவீராக. நாங்கள் பார்க்கிறோம், பெந்தெகோஸ்து நாளிலே அவள் கூடியிருந்த வீடு முழுவதும் ஆவியினால் நிரப்பப்பட்டது போல இவள் வீடு நிரப்பப்படுவதாக தேவனுடைய அபிஷேகத்தினால். தனிப்பட்ட வாழ்க்கையில் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆவி நிறைவினால் வாழங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you all.